ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 349 ஆரம்பிக்கிறது. பின்னே ஏன் போச்சு கலியில் எல்லாம் போச்சு, ஏதாவது கொஞ்சம் மிச்சம் இருந்தாலும் அதுவும் காலக்கிரமத்தில் போயிடும், எல்லாம் மிருகப்பிராயமாயிடும் என்று புராணங்கள் பயமுறுத்துகின்றன என்றால், நாம் ஆலசியமாக, அதாவது மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது என்று எச்சரித்து உசுப்பி விட்டு உஷார்படுத்துவதற்கு தான். ரொம்பவும் ஆபத்தாக வர்ணித்தால்தான் நாம் அசைந்து கொடுப்போம் என்பதால் தான். கலிதான் அதர்ம யுகம் என்றால் நாம் அதர்மமாகத்தான் இருந்துவிட்டு போவோமே என்று சொல்வது தப்பு. திருடர்கள் ஆபத்து ஜாஸ்தி இருக்கிறது என்று போலீஸ் தண்டோரா போட்டால் என்ன செய்வோம்? திருடர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று நாமே உடைமைகளை தெருவில் போட்டுவிட்டால் உட்கார்ந்திருப்போம். காப்பாற்ற முடிகிறவரையில் காப்பாற்றிக்கொள்வோம் என்றுதானே ஜாக்கிரதை செய்து கொள்வோம். போலீஸ் தண்டோரா போட்டதன் நோக்கமும் இப்படி ஜாக்கிரதை செய்து முடிந்த மட்டும் ரட்சித்து கொடுப்பதற்கு தானே. கலி அதர்ம ஆட்சியை ஆரம்பித்து விட்டான் என்று சாஸ்திரங்கள் தண்டோரா போடுவதற்கும் தாத்பரியம் கூடிய மட்டும் தர்மத்தை ஜாக்கிரதையாக ரட்சித்து கொள்வதற்கு தானே ஒழிய ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை என்று இருப்பதையும் விட்டுவிட்டு வீணாகப் போவதற்கு அல்ல. இந்த யுகத்தில் வரும் அதர்ம பிரபாகத்தை ஒருவன் எதிர்த்து நின்றால்தான் மற்ற யுகங்களில் செய்யும் தர்மானுஷ்டான பலனை விட கோடி மடங்கு பலன் பெறலாம். எதிர்ப்பு உண்டான சமயத்தில் தடுத்து நின்றால்தான் பெருமை அதிகம். லேசாக சிரித்தபடி மற்ற யுகங்களில் ரொம்ப பேர் ஈஸ்வரனுடன் போய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருக்கு சாவகாசமாக ஒவ்வொருவரையும் விசாரித்து அனுக்கிரகம் செய்ய முடியாமல் இருக்கும். கலியில் யார் வருவா என்று பார்த்து கொண்டிருப்பார். அதனால் நாம் கொஞ்சம் எத்தனம் பண்ணினால் கூட கோடியாக நினைத்து கூப்பிட்டு வைத்து கொண்டு நன்றாக அனுக்கிரகம் பண்ணிவிடுவார். ஒரேடியாக பயமுறுத்தி போச்சு என்று சொல்வதாலேயே நம்முடைய தடுப்பு முயற்சி நிஷ்பிரயோஜனமாகத்தான் போகும் என்று விழுந்து விடப் போகிறார்களே என்று இந்த யுகத்திற்கே உள்ள சில பிரத்யேக அனுகூலங்களையும் சாஸ்திரங்களில் சொல்லி துன்பூட்டி இருக்கிறார்கள். கிருதயுகத்தில் மனோநிகிரகம் என்ற சிரமமான சாத்தியமான காரியத்துடன் கூடியதான தியானம் செய்தும், திரேதாயுகத்தில் சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொண்டு யாகங்கள் செய்தும், துவாபர யுகத்தில் விஸ்தாரமாக அர்ச்சனை பூஜை என்று செய்துமே பெறக்கூடிய அனுகிரக பலனை இந்த கலியில்தான் சுலபமாக பகவன் நாமத்தை சொல்லியே பெற்றுவிடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பயமுறுத்திய அதே சாஸ்திரங்களிலேயே ரொம்பவும் ஆறுதலாக சொல்லியிருக்கிறார்கள். கலியா அசத்தான யுகம், அதுதான் சத்தான யுகம். கலிஹி சாதுகு என்று வியாசாச்சாரியால் 2 தரம் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். சங்கர விஜயம், அதை ரொம்பவும் அசாதுவாக இழுத்துவிட்டு கொண்டிருந்த காலத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். 72 துர்மதங்கள் அப்பொழுது ஜனங்களை கலக்கி கொண்டிருந்ததாக புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதை சொன்னேன். எந்த புஸ்தகங்கள் என்றால் ஆச்சாரியாளின் சரித்திரத்தை சொல்வதான புஸ்தகங்கள். அவற்றுக்கு சங்கர விஜயம் என்று பெயர். விஜயம் செய்தார் என்ற ஒரு பெரிய மனுஷர் ஒரு இடத்துக்கு விசிட் செய்தால் சொல்கிறோம். விஜயம் என்றால் விசேஷம் வாய்ந்த ஜெயம், அதாவது சிறப்பான வெற்றி. ராஜாக்கள் திசைதோறும் சென்று மற்ற ராஜாக்களை ஜெயிப்பது திக்விஜயம். இப்படியே ஜனங்களுடைய இருதயங்களை ஒருவர் ஒரு இடத்துக்கு போய் அன்பினால் வெற்றி கொள்கிறார் என்ற அர்த்தத்திலேயே விசிட் செய்வதை விஜயம் என்பது. வாழ்நாள் முழுவதும் தங்களுக்குள் தப்பான எண்ணங்கள் என்ற எதிரிகள் தலையெடுக்க முடியாதபடி ஆத்மஜெயம் என்ற பெரிய வெற்றியை சாதித்து கொண்டு, அதோடு லோக ஜனங்கள், பண்டித பாமரர்கள் அனைவர் மனசுகளையும் அன்பினாலும் அறிவினாலும் வென்ற நம் ஆச்சாரியால் போன்ற மகாத்மாக்களின் சரித்திரம் விஜயம் என்று பெயர் பெறுகிறது. இப்படி பல பேர் பல சங்கர விஜயங்கள் செய்திருக்கிறார்கள். அவற்றில் சிலவற்றில் இந்த 72 மத பிரஸ்தாபம் வந்திருக்கிறது. ஆச்சாரியாளின் அஷ்டோத்திர சதத்திலும் அர்ச்சனைக்கான 108 நாமங்களிலும் த்வி சப்ததி மதோச்சேத்ரே நமக என்று வருகிறது. 72 மதங்களை நிர்மூலம் செய்தவர் என்று அர்த்தம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.